ஹாய் வெல்கம் டு சாரிகேஷ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான டேஸ்டான அருமையான பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். எண்ணெய் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்கல்ல. அதை எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக செய்யலான்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் ரொம்ப சுலபமாக செய்ய போகிறோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேங்க. நல்லா பெரிய சைஸ் வெங்காயங்க இது. அடுத்து ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேங்க. நல்லா பொடுசாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளிங்க. அடுத்து ஒரு 3 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் நல்லா பெருசாக இருக்க 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்து இது மாதிரி நடுவில் 4ஆக கீறி வச்சுருக்கேன். இதை தண்ணியில் போட்டு வச்சுக்கணுங்க, இல்லைன்னா கருத்து போய்டும். ஒரு துண்டு பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் நாங்கள். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூளுங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள்னா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக மிளகு எடுத்துருக்கேன். இப்போது கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம இங்கே கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா கத்திரிக்காய், அதை நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாங்க. நல்லா தெறிக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க, கையில் தெறிச்சிடும். கொஞ்சம் கவனமாக சேர்த்து வறுத்திடுங்க. நல்லா வறுபடணும். இந்த கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வறுபடணும். இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக விடலாங்க. நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி நீங்களும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குவேங்க நான். ஏன்னா உப்பு சேர்க்காம மாதிரி நல்லா வறுத்து எடுத்தோன்னா அது குழம்புல போடும்போது இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குங்க. பட் நீங்கள் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு சேர்த்திங்கன்னா கத்திரிக்காய் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்புல போடும்போது. ஆனால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்கணும். இப்போ கொஞ்சம் மூடி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு வதக்கணும், இல்லைனா சிம்மில் வச்சுக்கணும். ஹையில் வச்சு நம்ம வதக்கக்கூடாது. கத்திரிக்காவை வதக்கியாச்சு. இப்போ எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதே எண்ணெயில் நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாங்க. நம்ம எண்ணெய் மாற்ற வேண்டாம். இதே எண்ணெயில் எடுத்து வச்ச ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா பொரியட்டும். அது பொரிஞ்சதும் நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த பதத்தில் வதங்கணுங்க. இந்த பதத்தில் வதங்கணும். நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி பச்சை வடை போகிற அளவு வதக்கி கொடுத்துக்கலாம். வதங்கினதும் இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் வதங்கினதும் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை போட்டாச்சு. அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணுங்க இதில். அப்போ தான் நமக்கு கத்திரிக்காய் தொக்கு நிறைய கிடைக்குங்க நமக்கு. அதனால் நான் தக்காளி நிறையா சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாங்க. அப்போ நல்லா நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கியிருக்குங்க. நீங்கள் கரண்டியெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மசிஞ்சிருக்கு பாருங்கள். தக்காளி நல்லா மசிச்சு விட்டுக்கலாம்.
இந்த பதத்தில் நல்லா வதங்கணுங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா வதங்கணும். இன்னும் வதங்கினாலும் நல்லா தாங்க இருக்கும். வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் எடுத்து போட்டுக்கலாம். அடுத்து மிளகாய் தூள் போட்டுக்கலாம். தனி மிளகாய் தூள். உங்கள்கிட்ட காஷ்மீர் மிளகாய் தூள் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. இன்னும் கலர் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் நார்மல் மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து குழம்பு மிளகாய் தூளை போட்டுக்கலாங்க. அடுத்து கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம். திரும்ப நல்லா வதக்கி கொடுக்கலாம். 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணி இருக்கு இல்லைங்களா, ஒரு நெல்லிக்காய் அளவு, சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் வடித்து வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மசாலாலாம் அதில் நல்லா மிக்ஸ் ஆகணும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டுங்க. அது நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் சேர்த்து நல்லா கிளறி கொடுக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாங்க. இடையில மிக்ஸ் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நீங்கள் இடையில ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 20 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குது. இப்போ இதை நம்ம மறுபடியும் உப்பு எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி தக்காளிக்கு போட்டிருக்கோம் உப்பு, கத்திரிக்காயில் போட்டிருக்கோம் உப்பு. அதனால் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டுங்க. சிம்மில் கொடுத்து 5 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ நான் எடுத்துகிட்டு ஆஃப் பண்ணிட்டேன். 5 மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேங்க. இப்போ இதை நம்ம ஆயில் சேர்த்துக்கலாங்க. இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த ஆயில் இருக்கோ அந்த ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள். ஏன்னா லாஸ்ட்டாக அந்த சேர்க்கும்போது நல்லாயிருக்குங்க. நல்லெண்ணெய் இருந்தால் பச்சையாக சேர்த்தா நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டு மூடி வச்சிடலாங்க. அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி இருக்குங்க குழம்பு. சூப்பராக இருக்கும். செம்மையாக ரெடி ஆகிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எண்ணெய் கத்திரிக்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். இது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லைங்க, சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நமக்கு சைடிஷே தேவையில்லைங்க. இந்த கத்திரிக்காய் வச்சு நம்ம சாப்பிட்றலாங்க. நல்லா சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வீட்டில் இதே முறையில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல டிஷ்ஷில் நம்ம மீட் பண்ணலாங்க. பாய்ங்க.